மலைகள், மவுண்டைன்ஸ், ஹில்ஸ் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக மலைகளும் குன்றுகளும் இருக்கின்றன. குன்று இருந்ததாலே குன்றத்தூர் என்ற ஒரு பெயரும் வந்தது. மலைகள் தமிழ்நாட்டிலே பல மலைகள் இருக்கிறது. தொடர்ச்சியாக, அதுவும் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம், அதிலிருந்து திருச்சிராப்பள்ளி, அதற்கு அருகாமையிலே திருநெல்வேலி, தென்காசி, இது போன்ற இடங்களிலே அதிகமான மலைகள் காணப்படுகிறது. உதகமண்டலம், அதுபோல் கொடைக்கானல், இன்னும் பல மலைகள் வாசஸ்தலங்களாக இருக்கிறது. முதலில் இதையெல்லாம் ஆங்கிலேயர்கள் கட்டினார்கள். அந்த இடத்தை அமைத்தார்கள் அவர்களுக்கு குளிர்ச்சியாக வேண்டும் என்பதற்காக. பிறகு அதற்காக பாதையும் அமைத்தார்கள். தற்பொழுது செப்பனிட்டு எல்லோரும் போக்குவரத்திற்காக பேருந்து வசதிகளுடன் செய்து உள்ளனர். அது ஒரு புறம் இருக்கட்டும். தமிழ்நாட்டிலே 45,000 கோயில்கள் இருக்கின்றன. யாரெல்லாம் கோயில் கட்டினார்கள் என்றால், முதலாக சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், அதன் பிறகுதான் பல்லவர்கள். எதற்காக அவர்கள் கோயிலை கட்டினார்கள்? 1000 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு, சுமார் 300 வருடங்கள் அவர்கள் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த 1000 வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய கட்டுமானம் எதுவுமே இல்லை. குடிசை வீடாக இருந்திருக்கும், அல்லது ஓட்டு வீடாக இருந்திருக்கும். இப்படி மலையை எடுத்து வந்து அதனுடைய கல்லை வைத்து அவர்கள் வீடு கட்டியிருக்க மாட்டார்கள். ஆனால் அரசர்கள் செய்தார்கள். அவர்களுக்காக அல்ல, தன்னுடைய திறமையை உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்காக அவர்கள் மலையை உடைத்தார்கள். அவர்களுக்கு தினமும் கூலி, சாப்பாடு, தங்கும் வசதி அனைத்தும் செய்து கொடுத்தார்கள் இந்த மன்னர்கள். அதையெல்லாம் உடைத்து வந்து, மலையை உடைத்து வந்து அதை பாறைகளிலிருந்து தூண்களாகவும் சிறு சிறு கல்லாகவும் அவ்வடிவமைத்தார்கள். சதுர வடிவிலும், செவ்வக வடிவிலும், உருளை வடிவிலும் அவர்கள் செய்தார்கள். பிறகு அதை கொண்டு வந்தார்கள் ஒரு இடத்திற்கு. அங்கேதான் கோவில் கட்ட வேண்டும் என்று நிர்மாணித்த பிறகு அங்கே குளத்தை வெட்டுகிறார்கள். தண்ணி வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு மட்டுமல்ல, கட்டுமானத்திற்கும் வேண்டும். அதனால் அங்கே அவர்கள் பெரிய பெரிய குளத்தை வெட்டுகிறார்கள். மழை தண்ணீர் சேர்கிறது. வேலையை தொடங்குகிறார்கள். முதலில் கோபுரத்தை கட்டுகிறார்கள். மிகப்பெரிய கோபுரங்கள். அந்த ஊருக்கே பார்த்தால் அந்த கோபுரம் தெரியும். மிகப்பெரிய கோபுரமாக இருக்கும். சுமார் ஒரு 500 அடி, அதற்கு மேலாகவும் இருக்கும். அது போன்ற உயரமான கோபுரங்கள் உள்ள கோயில்கள் தமிழ்நாட்டிலே சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஒன்று, சிதம்பரம், ஆரூர் என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கோயில் 4 கோபுரங்கள் கொண்டது. மிகப்பெரிய கோபுரம். ரயிலில் போகும்போதே தெரியும் அங்கே ஒரு மிகப்பெரிய கோபுரம் இருக்கிறது, அங்கே மக்கள் வாழ்கிறார்கள், அங்கே ஒரு கட்டிடக்கலையும் இருக்கிறது என்று. அதுபோல மன்னார்குடி, அங்கே மிகப்பெரிய கோயில், 13 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம். சமீபத்தில் நான் சென்று பார்த்து வந்தேன். அதுபோல மயிலாடுதுறை மயூரநாதர் கோயில், மிகப்பெரிய கோயில். திருமாலம்
பூந்தோட்டம் அருகிலே ஒரு பெரிய கோயில் இருக்கிறது. அங்கே நான் சென்று வந்தேன். அதுபோல திருவாரூரில் இருக்கக்கூடியது. கும்பகோணத்திலே மிக உயரமான கோவில் சாரங்கபாணி கோயில். மிக உயரமானது. எல்லாமே கோபுரம் மட்டும்தான். சென்னையிலே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மிக உயரமான கோபுரம். இப்படி கோபுரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மிக உயரமான கோபுரம். திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில் மிக உயரமான கோயில். அந்த ஊரில் இதுபோல தமிழ்நாட்டிலே தஞ்சாவூரை மறந்து விட்டீர்களே, மிகப்பெரிய கோயில். ராஜராஜ சோழன் கட்டிய கோயில், ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில், மிகப்பெரிய கோயில். எங்கிருந்தாலும் அதை பார்க்க முடியும். இதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட கோயில்களை அவர்கள் அமைத்துள்ளார்கள். பல கோயில்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட கோயில்கள் சோழர்களே கட்டியுள்ளார்கள். சேரர்கள் மிக அதிகமாக கட்டவில்லை. அவையெல்லாம் தற்பொழுது இருக்கக்கூடிய கேரளா தான் அதிகமான உயரமான உள்ள கோபுரங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் அல்ல. பிற்காலத்தில் மரத்தை வைத்து அவர்கள் செய்தார்கள். ஆனால் கல்லை உடைத்து வந்து அதை செதுக்கி மண்டபங்கள் அமைத்தார்கள். பல மண்டபங்கள். ஒவ்வொரு தூணிலுமே 4 கால் மண்டபம், 6 கால் மண்டபம், 20 கால் மண்டபம், 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம். இப்படி தூண்களை நிலைநிறுத்தி அதிலே சிற்பங்களை வடித்துள்ளார்கள். அதுதான் கோயிலுக்குடைய பெருமை. எல்லோரும் வந்து வியந்து பார்க்கிறார்கள் என்றால் அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூலவரை அல்ல. அது ஏதோ ஒரு கல் தான் அங்கேயும். ஆனால் கட்டிடம் வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த மண்டபங்கள் தான் மிக மிக அதிகம். கோபுரங்களிலும் அதுவும் தரைமட்டத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் மிக அதிகமாக இருக்கும், நன்றாக இருக்கும். அதற்கு மேலெல்லாம் பிறகுதான் அவர்கள் செதுக்கினார்கள் சுதை சிற்பங்களாக. எனவே கோயில்கள் என்றாலே அது வழிபடும் இடம் என்பதை தவிர அங்கே மன்னர்கள், அரசர்கள் அவர்களுடைய கட்டுமானங்கள் தான். கட்டுமானங்கள் என்றாலே கல்லை வைத்து கற்றடை கோயில்கள், மண்ணை வைத்து செய்தார்கள் ஒரு காலத்தில். அதையெல்லாம் எடுத்துவிட்டு கல்லால் செய்தார்கள். அந்த செங்கல், அந்த கல்லையும் எடுத்துவிட்டு தற்பொழுது பாறாங்கல்லை கொண்டு வந்து கிரானைட் என்று சொல்லக்கூடிய அதை வைத்துக்கொண்டு அவர்கள் கட்டியுள்ளார்கள். அதுதான் கோயிலின் சிறப்பு, சிற்பங்களின் சிறப்பு, சிற்பிகளின் சிறப்பு. மன்னர்கள் பொருளுதவி செய்தார்கள். ஆனால் சாதாரண மனிதர்கள் தான் இதையெல்லாம் செய்தார்கள். ஒவ்வொருக்கும் ஒரு தொழிலை கொடுத்து விட்டார்கள். நீ தூணை செய், இன்னொன்று கோபுரத்தை கட்டு, இன்னொன்று மண்டபங்களை கட்டு, இன்னொன்று குளத்தை வெட்டு. இப்படித்தான் அவர்கள் பிரித்து பிரித்து அவர்களை செய்ய சொன்னார்கள் அரசர்கள். அதிலே குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், விக்ரம சோழன், இப்படி பல சோழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இந்த கோயில்களெல்லாம் கட்டுமானம் செய்வதற்கு அவர்கள்தான் முயற்சி செய்தார்கள். பொருளுதவி எடுத்துக்கொண்டார்கள். மக்கள் வரிப்பணத்தில் தான் செய்தார்கள். அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அரசர்கள் நல்ல கோபுரங்களில் வாழ்ந்தாலும், வசதியாக இருந்தாலும் மக்களுக்கு வேலை கொடுத்தார்கள், அவர்களுக்கு கூலி கொடுத்தார்கள், சாப்பிடுவதற்கு சாப்பாடு கொடுத்தார்கள். சாப்பாடு இல்லை என்றால் எவன் வேலை செய்வான்? அதனால்தான் கோயிலை பார்க்கும் பொழுது வெறும் அந்த சாமியை மட்டும் பார்த்துவிட்டு வராதீர்கள். சிற்பங்களை பாருங்கள், எப்படி அழகாக அவர்கள் செதுக்கியுள்ளார்கள், என்ன சிறப்பு என்று பாருங்கள். இன்று பல கோயில்கள் பாழடைந்து போய்விட்டது. வௌவால்களும் புறாக்களும் அங்கே குடியிருக்கின்றன. ஏனென்றால் அதை பாதுகாப்பது, புறணமைப்பது கடினமாக இருக்கிறது. பணத்தை அதில் செலவு செய்ய வேண்டுமா என்று கருதுகிறார்கள். இருந்தாலும் தமிழக அரசு
இந்து சமய நிலை அறநிலையத்துறை செய்து வருகிறது. சிறப்பான குடமுழுக்கெல்லாம் செய்து வருகிறார்கள், வண்ணம் தீட்டுகிறார்கள், விரிவடையாமல் பார்த்து கொள்கிறார்கள் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். ஒரு விமானமும் பறந்து செல்கிறது. இதையெல்லாம் மனிதனுடைய முயற்சி தான், கடவுளால் எதுவும் செய்யவில்லை. அது ஒரு காட்சி பொருள்தான், வழிபடுவதற்கு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முறைதான், அவ்வளவே தான். I have so far visited more than hundreds of temples in Tamil Nadu. But nowadays I started making videos wherever I visit and I visited. Those videos are in my YouTube channel Chidambaram Kollidam. If you are interested, please visit my YouTube channel Chidambaram Kollidam, and I have one more group in Facebook, Architecture of Temples of Tamil Nadu. I am posting in both ways. So if you want to see all those temples, you visit my Facebook, Temples of Architecture. I will send you the link. You just follow them. You can see the temples so far visited and descriptions about the temple. Please check it and send your comments. Thank you for watching my videos.